ஆமா. ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. நான் கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன்னா அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணி என் பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க, அந்த கேள்வி கேளுங்க, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணன். அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இடி மேல அவங்க நேர்மையான முறையில விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும், மக்களுடைய வரி பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உங்களுடைய தலைமை தொடரணும்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணே இது பேசுவோம், அதுக்கான நேரமும் காலம் இருக்கு, பேசுவோம். வந்ததுக்கு அப்புறமா தான் பிஜேபி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? அது உலகத்துக்கே தெரியுங்க. தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக தலைவருக்கான போட்டி. பாஜக மாநில தலைவர் புதிய தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்ற தெளிவை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. அந்த பேட்டியை பார்த்தோம். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அது சார்ந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் அது சார்ந்த சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வந்தன. தற்போது அதற்கான ஒரு தெளிவான பதிலை அண்ணாமலை கொடுத்திருக்கிறார். தொண்டனாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோன்று தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும்தான் தான் இருப்பேன், மத்திய அமைச்சராக அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் வெளியான நிலையில் அதற்கான பதிலளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசியலில்தான் தன்னுடைய களமாடல் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதிய மாநில தலைவர் போட்டியில் தான் இல்லை என்று அவர் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்தார். அதன் பிறகுதான் அண்ணாமலை மாற்றப்படலாம் என்ற செய்திகள் வரத் தொடங்கின. இந்த நிலையில் அது சார்ந்த நிபந்தனையாக அதிமுக முன்வைத்ததா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்தன. இருந்தாலும் பாஜக தரப்பில் அண்ணாமலை மாற்றம் சார்ந்த எந்த தகவலும் சொல்லப்படாமல் இருந்தது. தற்போது
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கும் போது புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் யாரையும் தான் கை காட்டவில்லை என்றும் பதிலளித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொண்டனாக கட்சி சொல்லும் பணியை செய்வேன் என்றும் அண்ணாமலை தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த மாற்றம் என்ற முடிவை பாஜக எதனால் எடுத்திருக்கிறது, இதில் அதிமுகவுடன் கூட்டணி என்ற அந்த தொடர்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு கேள்விகளும் இது சார்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாநில தலைவர் மாற்றம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான அண்ணாமலையினுடைய இந்த பதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது. அண்ணாமலை பேட்டி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். குருசாமி, தன்னுடைய பேட்டியில் அண்ணாமலை என்னென்ன விஷயங்களை விளக்கியுள்ளார்? பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த வக்பு சட்டம் இன்றைய தினம் அதிகாலை இந்த வக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்தான தனது கருத்துக்களை தெரிவித்தார். இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு எனவும் இது தொடர்பாக தனது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வாழ்த்துக்களை பிரதமர் மோடிக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் மாநில தலைவர் போட்டியில் நீங்கள் இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியானது அண்ணாமலையிடம் நேரடியாக எழுப்பப்பட்டது. அதற்கு மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஏன் அதை மீண்டும் மீண்டும் பேசி அதை குழப்பிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மீண்டும் இது குறித்து அண்ணாமலை அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது வழக்கமாக மாநில தலைவர் பதவி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்போ தேர்தலாக இருக்காது. அந்த தேர்தலை பொறுத்தவரை யார் மாநில தலைவராக இருப்பார்களோ அவரை கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தேர்ந்து முடிவெடுப்பார்கள். எனவே அதனுடைய அடிப்படையிலே இருக்கும் என தெரிவித்தார். நீங்கள் மத்திய அமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு என்னை ஏன் டெல்லிக்கு பேக் பண்ணுவதற்காக பார்க்கிறீர்கள் என கூறிய அவர், நான் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலேயே இருப்பேன், இந்த மண்ணில் இருந்துதான் என்னுடைய அரசியல் இருக்கும், டெல்லி சென்றாலும் சென்றுவிட்டு உடனடியாக அடுத்த நாளே வந்து விடுவேன் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செய்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். குருசாமி, விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை அளித்த அந்த பேட்டியை பார்க்கலாம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக தலைவருக்கான போட்டியில நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக தலைவருக்கான போட்டியில நீங்க